ஹே கைஸ், இன்னைக்கு நாம இந்த சஸ்பென்ஸ் கொரியன் டிராமாவோட 3rd எபிசோட் தான் பார்க்க போறோம். போன எபிசோட் கடைசியில மின்ஹோ ஹீரோயினை டார்ச்சர் பண்ணும்போது அவ ஒரு கத்தி எடுக்க போற மாதிரி காட்டியிருந்திருப்பாங்க. ஆனா இந்த எபிசோட் அதுல இருந்து ஸ்டார்ட் ஆகல. ஹீரோயின் எப்படி பாத்துக்கிட்டாங்கன்றதுக்கு ஒரு பிளாஷ்பேக் காட்டினாங்களா. அந்த பிளாஷ்பேக்ல ஹீரோயின் ப்ராசிக்யூட்டர் ஆஃபீஸ்க்கு வந்து அங்க வச்சு ஒரு விசாரணை கைதியினால அடிபட்டு ஹாஸ்பிட்டல்ல இருந்திருப்பாளா. ஹீரோவும் அவ பக்கத்திலே இருந்திருப்பானா. அந்த சீனுக்கு வரோம். அங்க 2 பேரும் டின்னருக்கு போலான்னு சிரிச்சு பேசிட்டு இருக்கும்போதே கரெக்டா உள்ள மின்ஹோ வரான். அவனை பார்த்ததுமே ஹீரோயின் அமைதியாயிட்டா. மின்ஹோ விறுவிறுன்னு உள்ள வந்து ஹீரோயின் மேல ஏதோ அக்கறை இருக்கிற மாதிரி விசாரிக்கிறான். ஆனா அவ ஒரு மாதிரி இருக்கிறத வச்சே ஹீரோவுக்கு இவங்க 2 பேரும் சந்தோஷமா இல்லன்றது புரியுது. மின்ஹோ கிட்ட லைட்டா பேசுற அப்படியே கிளம்பிட்டான். இவ்வளவு நேரம் அந்த மின்ஹோ பையன் ஹீரோயின் மேல அக்கறையா இருக்கிற மாதிரி நடிச்சுட்டு கரெக்டா ஹீரோ போனதும், நீ எதுக்கு ப்ராசிக்யூட்டர் ஆஃபீஸ்க்கு தேவையில்லாம போன, அங்க எங்கன்னு சுத்திட்டு இருக்காத அப்படின்னு திட்டிட்டு நேரா பாத்ரூமுக்கு போறான். என்னன்னு பார்த்தா ஹீரோயினை தொட்டு பேசியிருப்பானா. அதுக்கு அவருக்கு ரொம்ப அழுக்கான மாதிரி இருக்கான். கையை சோப்பு போட்டு தேய்னு தேய்ச்சி கழுவுறான். அது மட்டும் இல்ல, எதுக்கு இவளெல்லாம் காப்பாத்துறாங்க, அப்படியே விட்டு தொலைய வேண்டியதானு வேற அவனே பேசிட்டு இருக்கான். அப்புறம் அப்படியே கொஞ்ச நாள் ஆகுது. ஹீரோயின் ஹீரோக்கு கால் பண்ணி டின்னருக்கு போலாமான்னு கூப்பிடுறா. அவன் ஃபர்ஸ்ட் பிஸியா இருக்கேன்னு தான் சொல்றான். இவ தான் எவ்வளவு பிஸியா இருந்தாலும் சாப்பிடுவீங்கல்ல, அந்த டைம் நாம 2 பேரும் ஒன்னா ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னதும் சரின்னு பேசி ஒரு ரெஸ்டாரண்ட்டை முடிவு பண்றாங்க. ஹீரோயின் வேக்கம் கிளீனரை வச்சு கிளீன் பண்ணிட்டே தான் ஹீரோ கிட்ட பேசிட்டு இருந்திருப்பா. இப்ப அப்படியே பேசி முடிச்சுட்டு கிளீன் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு டேபிளுக்கு கீழே 2 புக்கு கிடக்குது. சரி எடுத்து வைப்போமே அப்படின்னு எடுக்கும்போது ஒரு புக்கு ரொம்ப லேசா இருக்கு. அது புக்கு மாதிரியே தெரியல. என்னன்னு திறந்து பார்த்தா அந்த புக்குக்குள்ள பேஜை கட் பண்ணி நடுவுல ஒரு பென் மாதிரி ஏதோ வச்சிருக்காங்க. அதையும் எடுத்து பாக்குறா. பார்த்தா அது ஒரு பென் டிரைவ் சிஸ்டம்ல போட்டு பார்த்தா அதுக்குள்ள இந்த மின்ஹோ பைய வேற ஏதோ ஒரு பொண்ணு கூட கசமுசா பண்ணிட்டு இருக்கிற வீடியோ இருக்கு. ஹீரோயினுக்கு இதை பார்த்ததுமே அழுகையா வருது. கரெக்டா அப்போன்னு மின்ஹோ ரூமுக்குள்ள வந்துட்டான். இவ பென் டிரைவை பார்த்துட்டான்னு தெரிஞ்சதுமே வில்லத்தனமா பார்த்துட்டே அவனோட பெல்ட்டை கழட்டி கையில சுத்துறான். அப்படியே மெதுவா அவ கிட்ட வரான். அதுக்கப்புறம் நமக்கு காட்டுல சீனை கட் பண்ணிட்டாங்க. கண்டிப்பா அடிச்சிருப்பான். ஹீரோ கூட டின்னருக்கு பிளான் பண்ணியிருந்தா தானே. அதுக்கும் ஹீரோயின் போகல. ஹீரோ ரொம்ப நேரமா அந்த ரெஸ்டாரண்ட்ல வெயிட் பண்ணி பார்த்துட்டு அவளுக்கு கால் பண்ணியும் பார்த்துட்டு எடுக்கலன்னதும் கிளம்பிட்டான். ஹீரோயின் அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு பக்கத்துல வர வந்திருந்திருக்கா. வெளியே தான் கார்ல உட்காந்து குமுறி அழுதுட்டு இருக்கா. அப்புறம் ஒரு பிரைவேட் பாருக்கு போய் நல்லா குடிச்சிட்டு மட்டையாயிட்டா. அவளுக்கு கடைசியா ஹீரோ தானே கால் பண்ணியிருந்திருப்பான். அதனால அந்த பார்ல உள்ளவங்க ஹீரோவோட நம்பருக்கு திரும்பவும் கால் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் ஹீரோ கோவத்துல ஹீரோயின் தான் பண்றான்னு அட்டன் பண்ணல. அப்புறம் திரும்பவும் கால் வரவும் அட்டன் பண்றான். ஹீரோயின் பார்ல இருக்கான்னு தெரிஞ்சதுமே வேகமா வந்து பாக்குறான். அவன் நல்லா சரக்கு அடிச்சுட்டு மயங்கி கிடக்குறா. அந்த பார்ல தனித்தனி ரூமா தான் இருக்கு. அதனால ஹீரோவும் அவ பக்கத்துல சோஃபால போய் உட்கார்றான். அப்புறம் டேபிள்ல அவளை சரக்கு எடுத்து குடிச்சிட்டு இருக்கும்போது அவ மெதுவா கண்ணை திறந்து அவனை பாக்குறா. அவ கண்ணெல்லாம் செவந்து போயிருக்கு. ரொம்ப அழுதுருக்கா. இப்ப அவ அவன்கிட்ட, அன்னைக்கு என்கிட்ட சொன்னீங்களே இந்த மாதிரி பெரிய குடும்பத்து மருமகளா போனது நீ தான் எனக்கு நன்றி சொல்லணும்னு, என்னை பார்த்தா சந்தோஷமா இருக்கிற மாதிரி தெரியுதா அப்படின்னு அழுவுறா. நம்ம ஹீரோக்கும் அவ இந்த கல்யாணத்துல சந்தோஷமா இல்லைன்றது புரியுது. அவளோட கண்ணீரை தொடச்சு விட்டுட்டு அப்படியே கிஸ் பண்ணிடுறான் அந்த பைய உள்ள. அப்புறம் கிஸ்ஸோட நிறுத்தல, அடுத்த ஸ்டேஜுக்கும் போயாச்சு. இப்ப பிரசன்ட்டுக்கு வந்துட்டோம். ஹீரோ ஹீரோயினை இன்ட்ராகேஷன் பண்ணிட்டு இருந்த சீனுக்கு ஹீரோயின் கிட்ட, மின்ஹோ கொலை செய்யப்பட்ட அன்னைக்கு எத்தனை மணிக்கு வீட்டுக்கு போனீங்க, நீங்க சொல்ற பதில வச்சுதான் நீங்க இந்த கேஸ்ல விட்னஸா இல்ல சஸ்பெக்டா அப்படின்றது முடிவாகும் அப்படின்னு சொல்றான். அந்நேரம் கரெக்டா கோசனோட லீகல் டீம்ல இருந்து லாயர் ஒருத்தர் வந்து ஹீரோயினை அங்கிருந்து கூட்டிட்டு போயிட்டாரு. இப்போதைக்கு ஹீரோயினை ரெஃபரன்ஸ் விட்னஸா தான் வச்சிருக்காங்களாம். ஆனா ஏதாவது ஆதாரம் கிடைச்சிச்சுன்னா கண்டிப்பா ஃபர்ஸ்ட் சஸ்பெக்ட் நம்ம ஹீரோயின் தானா. இதுவரை விசாரிச்சதுல டிடெக்டிவ்ஸ்க்குமே ஹீரோயின் மேல சந்தேகம்லாம் வரல. ஆனா அவ அன்னைக்கு நைட்டு யாரோட இருந்தான்றதை மட்டும் ஏன் சொல்ல மாட்டேங்கிறான்றது அவங்களுக்கு புரியவே இல்லை. ஆனா நம்ம ஹீரோக்கு தான் நல்லா தெரியுமே ஹீரோ கூட தான் இருந்தான்னு. ஆனாலும் அவ அதுக்கப்புறம் மின்ஹோவை பார்க்க போனால அது ஹீரோக்கு தெரியாதுல்ல. அதுதான் அவனுக்கும் சந்தேகம். இப்ப நம்ம யூரா விறுவிறுன்னு ஹீரோ கிட்ட வந்து, அது எப்படி நீ அண்ணியவே கூப்பிட்டு விசாரிப்ப, அதுவும் குற்றவாளி மாதிரி விசாரிக்கிற, குற்றவாளி யாருன்னு கண்டுபிடிக்க சொன்னா நீ இவ்வளவு தூரத்துக்கு போவியா அப்படின்னு ரொம்ப திட்டுறா. இவளுக்கு ஹீரோயின் மேல ரொம்ப நம்பிக்கையும் பாசமும் இருக்கு. ஹீரோயின் பத்தி தெரிஞ்சா என்ன பண்ணுவாளோ தெரியல. இன்னொரு பக்கம் சேர்மன் ஒய்ஃப், அவங்க தம்பி சூஹோ, அவன் ஒய்ஃப் எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயினை ப்ராசிக்யூட்டர் ஆபீஸ்ல இருந்து கூட்டிட்டு வந்த விஷயத்த ஒரு ஆள் இன்ஃபார்ம் பண்றான். அப்ப சேர்மனோட ஒய்ஃப் தான் ஹீரோயினை காப்பாத்தி கூட்டிட்டு வர சொல்லியிருக்காங்க போல. இப்ப அவங்களோட தம்பி கிட்ட, அன்னைக்கு மின்ஹோ போர்ட் மெம்பர்ஸ் எல்லாம் ஒரு ரெஸ்டாரண்ட்ல வச்சு பார்த்தான்ல, அந்த ரெஸ்டாரண்ட்ல வச்சு அடுத்த மீட்டிங் நாம வைக்கணும், போர்ட் மெம்பர்ஸ் எல்லாம் அங்கேயே கூப்பிடு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து சூஹோவோட ஒய்ஃப் இருக்கல்ல, அவகிட்ட ஹீரோயின் கிட்ட டிடெக்டிவ்ஸ் என்னென்ன விசாரிச்சாங்க, அவ என்னென்ன சொன்னா அப்படின்றத கேட்க சொல்றாங்க. அப்படியே அங்க நமக்கு ஹீரோயினை கட்டுறாங்க. அவளோட ரூமுக்கு வந்து ட்ரெஸ்ஸை மாத்துறா. அப்ப அவளோட ரூம்ல ஒரு அழகான ட்ரெஸ் இருக்கு, ஷோ பீஸ்ல வச்ச மாதிரி வச்சிருக்காங்க. அதை பார்த்ததுமே நாம ஒரு பிளாஷ்பேக்கு போறோம். ரொம்ப முக்கியமான பிளாஷ்பேக். ஹீரோயினுக்கும் அந்த
அந்த மின்ஹோக்கு எப்படி பிக்கப் ஆச்சு அப்படின்றது இப்போ நம்ம 7 வருஷத்துக்கு முன்னாடி போகிறோம். அப்போ அவங்க 2 பேருக்குமே கல்யாணம் ஆகலை. ஹீரோயின் டாப் ஆக்ட்ரஸாக இருந்த காலம். ஒரு பெரிய அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு ஹீரோயின் வந்திருக்கா. அப்போ அவள் போட்டிருந்த ட்ரெஸ் தான் அவர் ரூமில் ஷோ பீஸ் மாதிரி இருக்கு. அந்த ஃபங்க்ஷனுக்காக காலையிலேருந்து சாப்பிடாமலே இருந்திருப்பா. அவளோட மேனேஜர் கிட்ட நம்ம சீக்கிரமாக இங்கேருந்து கிளம்பிடுவோம், எனக்கு ரொம்ப பசிக்குது, சாப்பிட போகணும், இந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு இருக்க முடியல, ஹீல்ஸ் போட்டு போட்டு கால் வலிக்குதுன்னு கம்ப்ளைண்ட்டாக பண்ணிட்டு இருக்கா. அவரும் கொஞ்ச நேரம் இருப்போம், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கும்போது அவளும் எப்படியோ கொஞ்ச நேரத்தை ஓட்டிட்டா. அப்புறம் ஓரமா ஸ்டெப்ஸ்ல உட்காந்து ஹீல்ஸை கழட்டி காலை அமுக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கா. அப்போதான் அந்த மின்ஹோ அங்க வரான். இந்த மின்ஹோ வளர்ந்தது எல்லாமே அமெரிக்கால தானா. அதனால ஹீரோயின் பெரிய ஆக்ட்ரஸ்ன்ற விஷயம்லாம் அவனுக்கு தெரியல. ஹீரோயினுக்கும் இவன் பெரிய இடத்து பையன்ற விஷயம் தெரியல. கேஷுவலா பேசிக்கிறாங்க. 2 பேருக்குமே கிட்டத்தட்ட ஒரே வயசுன்றதுனால நிறைய விஷயம் ஒத்து போகுது. ஹீரோயினுக்கு இப்ப செம்மையா பசிக்குது, டக்குன்னு சாப்பிட போலாமா அப்படின்னு கேட்டுட்டா. அவனும் சரின்னு சொல்ல இப்ப 2 பேரும் சாப்பிட்றதுக்காக ஒரு இடத்துக்கு போறாங்க. ஹீரோயின் பெரிய ஆக்ட்ரஸ்ன்றதுனால யாரும் அடையாளம் கண்டுபிடிக்காம இருக்க தொப்பி போட்டு மாஸ்க் எல்லாம் போட்டு தான் போறா. சாப்பிட்டு முடிச்சு ஒரு மால்ல போய் நல்லா கேம்ஸ் எல்லாம் விளையாடுறாங்க, செம்மையா என்ஜாய் பண்றாங்க. அப்புறம் ஒரு சின்ன ரோடு சைடு கடை, ஆனா மேல ஃபுல்லா கவர் ஆயிருக்கு, அங்க சரக்கு அடிக்கலான்னு வராங்க. அந்த இடத்துலதான் நம்ம ஹீரோ அவனோட ஃப்ரெண்டு ஒருத்தன் கூட உட்காந்து சரக்கு அடிச்சிட்டு இருக்கான். இது 7 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது தானே. இந்த டைம்ல ஹீரோ ரிப்போர்ட்டரா இருந்திருப்பான். அதுவும் இன்னைக்கு தான் அவனை சினிமா நியூஸ் எல்லாம் எழுதுற டிபார்ட்மெண்ட்க்கு அனுப்பி விட்டுருக்காங்க. அதுவும் எதுக்கு, இவன் கோசன் பத்தி விசாரிச்சு இருந்திருப்பான். அவன் அந்த விஷயத்தெல்லாம் விசாரிக்கவே சொல்லி இருந்திருக்க மாட்டாங்க. ஆனா செஞ்சதுனால ஒரு பனிஷ்மெண்ட் மாதிரி சினிமா டிபார்ட்மெண்ட்க்கு மாத்திருப்பாங்க. இப்ப இந்த இடத்துக்கு தான் ஹீரோயினும் மின்ஹோவும் வந்து உட்கார்ந்துருப்பாங்களா. நம்ம ஹீரோவுக்கு மின்ஹோவை பார்த்ததுமே தெரிஞ்சிருச்சு. ஏன்னா அவன் தான் வாழ்க்கை ஃபுல்லாவே அந்த கோசனை பத்தி தான் விசாரிச்சுட்டே இருப்பான். பார்த்ததுமே மின்ஹோ கோசன் குரூப்போட கடைசி பையன்றது தெரிஞ்சிருச்சு. அதே மாதிரி ஹீரோ கூட ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான்ல, அவனுக்கு ஹீரோயினை நல்லா தெரிஞ்சிருக்கு. அவன் மாஸ்க் எல்லாம் போட்டுட்டு தான் இருந்திருப்பா. ஆனாலும் அந்த ஃப்ரெண்டு கண்டுபிடிச்சிட்டான். ஹீரோ கிட்ட மெதுவா இவங்க யாருன்னு தெரியுமா, பெரிய ஆக்ட்ரஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நம்ம ஹீரோ சிரிச்சுட்டு அவங்களுக்கு எதிர்த்தாப்புல இருக்கிறது யார் தெரியுமா, கோசன் குரூப்போட கடைசி பையன். சரி வா கிளம்புவோம் கிளம்புவோம் அப்படின்னு 2 பேருமே வெளியே போயிட்டாங்க. இவங்க 2 பேரும் வெளியே போனதும் கடையில யாருமே இல்லைன்னு ஹீரோயின் மாஸ்க் தொப்பி எல்லாம் கழட்டிட்டா ஜாலியா சரக்கு அடிச்சிட்டு இருக்கா. கோழியோட கால் இருக்குல்ல, அதெல்லாம் அவங்க சைடிஷ்க்கு சாப்பிடுவாங்க போல. அதுல ஒன்னு எடுத்து மின்ஹோக்கு கொடுக்குறா. அவன் அடுத்தவங்க தொட்டாலே கையை சோப்பு போட்டு கழுவுற ஆளு. இதை ஒரு மாதிரி அருவருப்பா தான் பாக்குறான். ஆனாலும் ஹீரோயினுக்காக அதை வாங்கி சாப்பிடுறான். ஒரு மாதிரி கொமட்டிருச்சு. உடனே அவ அதை பார்த்து சிரிக்க, அவனும் சிரிக்க. இவங்க 2 பேரும் இப்படி ஜாலியா இருக்கிறத யாரோ போட்டோ எடுக்கிற மாதிரி காட்டுறாங்க. அப்புறம் ஹீரோயினும் மின்ஹோவும் சரக்கெல்லாம் அடிச்சுட்டு கிளம்ப போற நேரம் மின்ஹோ ஹீரோயினோட நம்பரை கேட்கறான். ஆனா அவ நாம இதுக்கப்புறம் சந்திக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அப்ப பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டா. அவனும் சரி நாம இதுக்கப்புறம் 3 வாட்டி சந்தோஷம்னா இது விதிதான் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட முடியில ஏதோ தூசி இருக்கிற மாதிரி இருக்கு, அதை எடுக்க போவான். ஆனா பின்னாடி இருந்து பார்த்தா அவங்க கிஸ் பண்ற மாதிரி தான் இருக்கு. அதையும் யாரோ போட்டோ எடுக்கிற மாதிரி காட்டுறாங்க. வேற யாரு, நம்ம ஹீரோவா அவனோட ஃப்ரெண்டும் தான். அடுத்த நாளே நம்ம ஹீரோ இந்த நியூஸை பப்ளிஷ் பண்ணிட்டான். இதை பார்த்துட்டு ஹீரோயினுக்கு செம்ம கோவம். அந்த பையன் யாருன்னு கூட எனக்கு தெரியாது, அவன் எதுக்கு என் கூட வச்சு பேசுறாங்க அப்படி இப்படின்னு மேனேஜர்கிட்ட கத்திட்டு இருக்கா. மேனேஜரும் யாருன்னே தெரியாது, அப்புறம் எதுக்கு அவன் கூட போய் ஊர் சுத்தின, இதுக்கு மேல இந்த விஷயத்துல நாம எதுவுமே பண்ண முடியாது, கொஞ்சம் அமைதியாயிரு அப்படின்னு சொல்றாரு. ஆனா அவ அந்த ரிப்போர்ட்டரை நான் ஒரு வழி பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கம்பெனிக்கு போறா. அங்க நம்ம ஹீரோவுக்கு செம்மையா டோஸ் விழுந்துட்டு இருக்கு. இந்த கம்பெனிக்கு ஃபண்ட் பண்றதே அந்த கோல்சன் கம்பெனி தானா, அதனால அவனை செம்மையா திட்டுறாங்க. ஆனா நம்ம ஹீரோ எனக்கு உங்க வேலையும் வேணாம் ஒன்னும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெசிக்னேஷன் லெட்டரை மூஞ்சிலே தூக்கி போட்டுட்டு அங்கிருந்து கிளம்பிட்டான். இவன் கரெக்டா வெளியில வரும்போது தான் ஹீரோயின் உள்ள போயிருப்பா. அதனால 2 பேருமே அப்ப மீட் பண்ணி இருந்திருக்க மாட்டாங்க. இப்ப பிரசன்ட்க்கு வந்தாச்சு. ஹீரோயின் இந்த விஷயத்தான் யோசிச்சு பார்த்துட்டு அவன் மின்ஹோக்கு டிவோர்ஸ் கொடுக்கறதுக்காக ஃபார்ம் எல்லாம் ஃபில் பண்ணி வச்சிருந்திருப்பா. அதை கிழிச்சு போட்டுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கும்போது சுகோவோட வைஃப் இருக்கால, அவ ஹீரோயின் ரூம் கதவை தட்டுறா. அப்போதை சாப்பிட்டுட்டு இருக்கும்போது சேர்மனோட வைஃப் இவளை தானே ஹீரோயினை போய் விசாரிக்க சொல்லி இருந்திருப்பாங்க, போலீஸ் ஸ்டேஷன்ல என்ன சொன்னாங்க அப்படின்றதெல்லாம். அதுக்காக தான் வந்திருப்பா போல. ஆனா ஹீரோயின் கதவை திறக்கவே இல்லை. நான் ரொம்ப டயர்டா இருக்கேன், நாளைக்கு பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டா. இந்த சூகோட ஒய்ஃப்க்குலாம் செம்ம கடுப்பாகுது. நாம எதுக்கு இவகிட்ட வந்து கேட்டுட்டு நிக்கிறோம், நம்மள எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ண சொல்றாங்கன்னு கடுப்பாகி உட்கார்ந்து சரக்கு அடிச்சுட்டு பைத்திய மாதிரி சிரிச்சிட்டு இருக்கா. அப்ப சூகோ வந்து ஏன் இப்பெல்லாம் சிரிச்சிட்டு இருக்க அப்படின்னும் போது எனக்கு சிரிப்பு வருது, நான் சிரிக்கிறேன், நீயும் சரி ஏன் அதை கூட உன் அம்மா கிட்ட கேட்டுதான் பண்ணுவியா, அவங்க சொன்னாதான் நீ சிரிப்பியா அப்படின்னு அசிங்கப்படுத்த அவனும் ஒரு பக்கம் போய் உட்கார்ந்து சரக்கு அடிக்க ஆரம்பிச்சிட்டான். குடும்பமே இப்படிதான். ஆனா யூரா மட்டும் இவங்களுக்குலாம் கொஞ்சம் வித்தியாசமானவ. அவங்க அப்பா ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்கல்ல, அங்க போய் உட்கார்ந்துருக்கா. ஹீரோயினை வேற சஸ்பெக்ட் மாதிரி விசாரிக்கிறது அவளுக்கு கஷ்டமா இருக்கு. அதை பத்தியும் யோசிச்சுட்டு இருக்கா. இப்ப அடுத்த நாள் ஆயிட்டு மின்ஹோ பாடியை அட்டாப்சி பண்ணிட்டாங்க. அவனோட உடம்புல வேற எந்த கெமிக்கல்ஸோ எதுவுமே இல்ல. கரெக்டா நெஞ்சில ஒரே ஒரு கத்தி குத்து தான். அதுவும் அந்த கத்தி எந்த கத்தி தெரியுமா, லெட்டர்லாம் ஓபன் பண்றதுக்காக ஒரு சின்ன கத்தி மாதிரி வச்சிருப்பாங்கல்ல, அதுதான். அதை வச்சு இவ்வளவு நேக்கா அவனை சாகடிச்சிருக்காங்க. இதெல்லாம் ஹீரோ கேட்டுட்டு மின்ஹோவை பத்தி இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும்னு அவனோட டீம் கிட்ட விசாரிக்க சொல்லிட்டு இருக்கான். அவனோட
டீமும் மின்ஹோ பத்தி எல்லாருமே நல்லா தான் சொல்றாங்க. அவங்க கம்பெனியில உள்ள லேடிஸ் அவனுக்கு ஒரு ஃபேன் கிளப்பே வச்சிருக்காங்களாம். அவ்வளோ நல்லவனா. அதே மாதிரி அவன் கூட எப்பவுமே ஒரே ஒருத்தர் ரொம்ப க்ளோஸா இருப்பாராம். அது யாருன்னா அந்த கம்பெனியில உள்ள ஒரு டைரக்டர். அந்த டைரக்டர் அட்ரஸ் இப்ப கிடைச்சிருக்கு. அவர் இப்ப கொஞ்ச நாளாவே ஆளை காணுமா. அந்த அட்ரஸ்ல போய் விசாரிக்கணும்னு சொல்றாங்க. ஹீரோவும் விசாரிச்சுட்டு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டான். அப்புறம் அவனோட ரிப்போர்ட்டர் ஃப்ரெண்ட் ஒருத்தன் இருப்பானா, அவன் கூட சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அந்த ரிப்போர்ட்டர் ஃப்ரெண்ட் என்ன சொல்றானா, இப்பவே இந்த கொலையை சூஹோ தான் பண்ணிருப்பா அப்படின்ற மாதிரி தான் வெளியில எல்லாரும் பேசிக்கிறாங்களாம். ஹீரோ உடனே சரி அதெல்லாம் இருக்கட்டும், ரிக்கி கிடைச்சானா அப்படின்னு கேட்க, அவரை தேடிட்டு தான் இருக்கேன், ஆனா எந்த விஷயமுமே தெரிய மாட்டேங்குது, ஒருவேளை அவரை சாகடிச்சிருப்பாங்களோ அப்படின்னு கேட்கிறான். அப்படியே நமக்கு ரிக்கியை காட்டுறாங்க. அவர் நல்லா தான் இருக்காரு, எவிடன்ஸ் எடுத்தார்ல, அது இன்னுமே அவர்கிட்ட தான் இருக்கு. அவர் கடத்தின ஆள்கிட்ட எல்லாம் கொடுக்கல. ஏன்னா இவரை கடத்தின ஆளு இவர் கால் பண்ணா கூட எடுக்க மாட்டேங்கிறானா. சேர்மனுக்கு உடம்பு சரியில்லாம போனதுனால இந்த எவிடன்ஸை கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க போல. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், ரிக்கியை கடத்தினால ஒருத்தன், அவன் தான் மின்ஹோவுக்கு அசிஸ்டண்டா வேலை பார்த்தவன். இப்ப அந்த அசிஸ்டன்ட் என்ன பண்றானா, அவனோட கம்ப்யூட்டர்ல உள்ள எல்லா டேட்டாவையும் டெலீட் பண்ணிட்டு ஹார்ட் டிஸ்க் எல்லாம் அழிச்சிட்டு ஒரே ஒரு காப்பி மட்டும் பிரிண்ட் போட்டு எடுத்துக்கிட்டு எங்கேயோ கிளம்புறான். அவன் கதவு பக்கத்துல போகிறப்போ வெளியில ஹீரோவோட டீம்ல உள்ள ஆளு காலிங் பெல் அடிச்சிட்டு நிக்கிறாரு. என்னடான்னு பார்த்தா அப்ப அந்த ஹீரோ கிட்ட மின்ஹோ ஒரு டைரக்டர் கூட க்ளோஸா இருப்பான், அவர் அட்ரஸ் கிடைச்சிருச்சுன்னு சொல்லியிருப்பாரா. அப்படி சொன்ன ஹீரோ டீம்ல உள்ள ஆள் தான் வெளியில நிக்கிறது. அப்ப இது அந்த டைரக்டர் வீடு போல. இங்க இந்த அசிஸ்டன்ட் என்ன பண்றான்னு தெரியல. இப்ப வெளியில போனா மாட்டி போன அவன் கதவே திறக்கல. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ கோசன் ஃபேமிலிக்கு வந்து ஒருத்தரா தனித்தனியா விசாரிக்கிறான். ஃபர்ஸ்ட் சேர்மனோட ஒய்ஃப், அவங்க கிட்ட மின்ஹோ இறந்த அன்னைக்கு நைட்டு 2 மணிக்கு நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கறான். அவங்க நான் அன்னைக்கு சீக்கிரமாவே தூங்க போயிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஆக்சுவலா அவங்க தூங்கிருக்கவே மாட்டாங்க, முடிச்சுதான் இருந்திருப்பாங்க. இவங்க தம்பியும் இவங்க கூட தான் இருந்திருப்பாரு. அன்னைக்கு ஏதோ ஒரு விஷயத்த இவங்க பண்ணி முடிச்சிட்டாங்க. ஆனா அது கொஞ்சம் சொதப்பி இருக்கு போல. சேர்மன் ஒய்ஃபோட தம்பி சேர்மன் கண்ணு முழிச்சிட்டா என்ன பண்றது அப்படின்னு ரொம்ப பயப்படுற மாதிரி பேசுறாரு. அதுக்கு அந்த அம்மா, இவ்வளோ பயம் இருந்ததுன்னா எதுக்கு நீ அப்படி பண்ண அப்படின்னு கேட்குறாங்க. என்ன விஷயம்னு டைரக்டாவே பேசிக்க மாட்டேங்கிறாங்க. இது அன்னைக்கு நைட் நடந்தது. ஹீரோ கிட்ட இதெல்லாம் சொல்லலை, அங்கேயே யோசிச்சு பார்க்குற மாதிரி தான் நமக்கு காட்டுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ சூஹோவை போய் பார்க்குறான். இந்த சூஹோவும் அன்னைக்கு நைட்டு 2 மணிக்கு தான் வீட்டுக்கு வந்தானா. அதை சொல்லி ஹீரோ கேட்கும்போது, எனக்கு ஆஃபீஸில் நிறைய வேலை இருந்துச்சு, அதை பண்ணிட்டு இருந்தேன், என் மேலே சந்தேகம்னா டேரெக்டாகவே சொல்லுங்கன்னு அவன் ஒரு மாதிரி கத்துறான். அடுத்து இவனோட ஒய்ஃபு, அவள் பகல்லே இப்போலாம் நல்லா சரக்கடிக்க ஆரம்பிச்சிட்டா. ஹீரோவுக்கும் ஒரு டம்ளரை ஊற்றி கொடுத்து 2 பேரும் குடிக்கிறாங்க. ஹீரோ அவனோட கொஷின்ஸ் ஆரம்பிக்கிறான். அன்னைக்கு நைட்டு சூஹோ எத்தனை மணிக்கு வீட்டுக்கு வந்தான் அப்படின்னு கேட்குறான். அதுக்கு அவ, எனக்கு தெரியாது, அன்னைக்கு நான் நல்லா தூங்கிட்டேன் அப்படின்னு சொல்றா. நல்லா தூங்கிட்டீங்களா, அப்புறம் எப்படி ஹீரோயின் மட்டும் 4 மணிக்கு வந்தது உங்களுக்கு தெரியும் அப்படின்னு கரெக்டாக கேட்குறான். உடனே இவ, அப்போ எனக்கு ஒரு கனவு வந்துச்சு, அந்த டைம்ல முழிச்சேன் அப்படின்னு சொல்லி சமாளிச்சிட்டா. அடுத்து ஹீரோயினை விசாரிக்கணும்னு சொல்லிட்டு அவளோட ரூமுக்கு போறான். அவன் எதுக்கு போறான்னு நமக்கு தெரியும், ஆனா வெளியில பார்க்கும்போது விசாரிக்க வந்த மாதிரி தானே இருக்கும். மின்ஹோ ஹீரோயினை அடிக்கிற விஷயம்லாம் இப்பதானே இவனுக்கு தெரியும். அதனால அவளை சமாதானப்படுத்துற மாதிரி பேசுறான். அப்புறம் அவ கழுத்துல ஸ்கார்ஃப் கட்டியிருக்கிறத இப்பதான் பாக்குறான். உடனே சந்தேகம் வந்து மெதுவா போய் ஸ்கார்ஃபை கழட்டலான்னு பாக்குறான். ஆனா அவ விட மாட்டேங்கிறா. அப்புறம் எப்படியோ கழட்டிட்டான். ஆனா இப்ப அந்த காயம் ஆறிடுச்சு போல, எதுவுமே இல்ல. சரின்னு எப்பவும் போல அவளை சமாதானப்படுத்துற மாதிரி அப்படியே கிஸ் அடிக்க ஆரம்பிச்சிட்டான். அந்நேரம் பார்த்தா வீட்டுக்கு யூரா வரா. அவளுக்கு என்ன கவலைனா, நம்ம அண்ணியை சந்தேகப்பட்டு விசாரிக்கிறாங்க அப்படின்னு நேரா ஹீரோயினோட ரூமை பார்த்து தான் வரா. உள்ள இவங்க 2 பேரும் இப்பதான் மும்முரமா கிஸ் அடிச்சிட்டு இருக்காங்க. அவ ரூம் பக்கத்திலே வந்துட்டா. வந்து கரெக்டா கதவை திறக்கும் போது ஹீரோ வாசல்லே நிக்கிறான். 2 எப்படியோ உஷாராயிடுச்சுங்க போல. இப்ப யூரா ஹீரோவை வெளியில கூட்டிட்டு போய், எங்க அண்ணி ஏற்கனவே மின்ஹோ இறந்து சோகத்துல இருக்காங்க, எதுக்கு இப்படி மறுபடியும் வந்து கஷ்டப்படுத்துறீங்க அப்படின்னு கேக்குறா. ஹீரோவும், நான் மின்ஹோவை பத்தி தெரிஞ்சுக்கணும், இன்னும் இந்த சிச்சுவேஷனை நல்லா புரிஞ்சுக்கணும் தான் வீட்டுக்கே வந்து விசாரிச்சுட்டு இருக்கேன், நான் யாரையுமே கஷ்டப்படுத்தலாம் மாட்டேன் அப்படின்னு ஏதோ சொல்லி சமாளிச்சுட்டு அந்த வீட்டை விட்டு வெளியில கிளம்பிட்டு இருக்கான். அப்ப அங்க தோட்டக்காரர் ஒருத்தர் ஒரு ஏணி மேல ஏறி மரத்தை வெட்டிட்டு இருக்காரு. அவரோட ஷூவை ஒரு மாதிரி பார்த்துட்டு போறான். இப்ப மின்ஹோவோட அட்டாப்சி முடிஞ்சிருச்சுன்னதும் அவனுக்கு இறுதி சடங்கு பண்ண அரேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஹீரோவும் அந்த இறுதி சடங்குக்கு வந்து மின்ஹோவுக்கு மரியாதை பண்றான். அப்புறம் அங்க உட்கார்ந்துட்டு இருக்கும்போது போர்டு மெம்பர்ஸ்ல ஒரு 2 பேர் பேசிட்டு இருக்கிறது இவன் காதுல விழுது. இனிமே நாம என்ன பண்ண போறோம், சேர்மன் பொழைக்க மாட்டார் போல, என்ன நடக்குதோ நடக்கட்டும் அப்படின்னு பேசிட்டு இருக்கிறது இவனுக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஏன்னா இவன் கையால தான் சேர்மன் சாகணும்னு இவன் நினைக்கிறான். அன்னைக்கே அவர் ஆக்சிடென்ட் ஆகி கிடக்கும்போது இப்படிலாம் அவர் சாகக்கூடாதுன்னு கிடந்து கத்திட்டு இருந்தான். கேட்கறவங்களுக்கு இவன் ஏதோ அக்கறையில பேசுற மாதிரி தான் இருந்திருக்கும். ஆனா இவன் நோக்கமே வேற. இப்ப இதை பத்தியே யோசிச்சுட்டு இருக்கும்போது அவனோட ரிப்போர்ட்டர் ஃப்ரெண்டும் கால் பண்ணி, ரிக்கி பத்தி எதுவுமே தெரிய மாட்டேங்குது, அவர் உயிரோட இருக்காரா இல்லையானே தெரியல அப்படின்னு சொன்னதும் இவனுக்கு இன்னுமே கோவமாயிடுச்சு. விறுவிறுன்னு சேர்மனை பாக்குறதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போறான். வெளியே நிறைய பாடி கார்ட்ஸ் நிக்கிறாங்க. ஆனாலும் இந்த கேஸை விசாரிக்கிற ப்ராசிக்யூட்டர் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போயிட்டான். இப்ப சேர்மன் பக்கத்துல வேற யாருமே இல்ல. அவன் அவரை முறைச்சு
முறைச்சு பார்த்துட்டு அப்படியே நிற்கிறான். அப்போ ஒரு ஃப்ளாஷ்பேக். எதுக்குன்னா இவனுக்கு சேர்மன் மேலே இவ்வளோ கோவம் ஏன் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்க ஹீரோ சின்ன வயசில் இருக்கும்போது அவனோட அப்பா இறந்து போன மாதிரி காட்டினாங்களா. அவர் இறந்து போனதே இவனுக்கு பெரிய இழப்பு. அழுதுகிட்டே இருந்திருப்பான். அவனோட அம்மா இருந்திருப்பாங்க. அவங்க தான் கொஞ்சம் சமாதானப்படுத்துறாங்க. சாப்பிடாம இருக்கவும் சாப்பிட்றா, நீ சாப்பிட்டாதான் நமக்கு பழி வாங்குறதுக்கு உடம்புல தெம்பு இருக்குன்ற மாதிரிலாம் பேசி அவனை சாப்பிட வைக்கிறாங்க. அப்புறம் அன்னைக்கு நைட்டு தூங்கிட்டு இருக்கும்போது அவங்க அம்மா மட்டும் தனியாக எழுந்து வெளியில் போகிறாங்க. இவனு என்ன ஆச்சு அப்படின்னு அவங்களுக்கு தெரியாமல் பின்னாலே ஃபாலோ பண்ணி போகிறான். வீட்டுக்கு வெளியில் ஒரு கார் நிற்குது. அதுக்குள்ளே ஒரு ஆள் இருக்காரு. அது சேர்மன் மாதிரி தான் தெரியுது. அந்த ஆள் ஏதோ ஒரு ஃபோட்டோவை ஹீரோவோட அம்மா கிட்ட கொடுக்குறாரு. அதை பார்த்ததுமே அவங்க செம்மையாக ஷாக் ஆகுறாங்க. அப்புறம் ஒரு மாதிரி சோகமாக வீட்டுக்குள்ளே வராங்க. அடுத்த நாள் பார்த்தா அவங்க தூக்கு மாட்டிட்டு தற்கொலை பண்ணிட்டாங்க. இதை ஹீரோ யோசிச்சு பார்த்துட்டு இப்போ சேர்மனையும் பார்த்துட்டு செம்மையாக கோவம் ஆயிட்டான். அவரோட கழுத்தை பிடிச்சி அப்படியே நெரிச்சிட்டு இருக்கான். பல்ஸ் எல்லாம் அப்படியே குறையுது. அப்படியே எபிசோட முடிச்சிட்டாங்க. இது முழுக்க முழுக்க சஸ்பென்ஸ் ட்ராமா. அதனால நிறைய டீட்டெயில்ஸ் பின்னாடி தான் சொல்லியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் நமக்கு கொஞ்சம் புரியாத மாதிரி இருக்கும். நிறைய டவுட்ஸும் வரும். ஃபுல்லா பார்த்ததுக்கு அப்புறம் நமக்கே அந்த டாட்ஸ் எல்லாம் கனெக்ட் ஆகும். அதனால பொறுமையா பாருங்க. சரி, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நாளைக்கு பார்ப்போம். பை பை.